கிருஷ்ணன் சார் இப்போ வந்து சில காங்கிரஸ் எம்பிகளுக்கு வந்து சீட்டு கொடுக்கக்கூடாது, கொடுத்தா ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு சர்வே ரிப்போர்ட்லாம் வந்திருக்குலாம் கூட்டணி பேசுகிறப்ப பேச்சு வந்து திமுகவுக்கும் காங்கிரஸ் கிடையாது. அதில் ஒரு சில தொகுதிகள் மாறிச்சு, கேண்டிடேட் மாறினாங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை, அதாவது ஏற்கனவே நின்னவங்க தொடர்ந்து ஜெயிக்கிறத பார்க்கும்போது அதிருப்திலாம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? இல்லை, அதிருப்தி இல்லைன்றதுல இப்போ நம்ம ராஜசேகர் சார் சொன்ன மாதிரி இன்டாக்டாக இருக்குது. எப்போன்னா வின்னிங் காம்பினேஷன் 2019 இந்த கூட்டணி வந்து வின்னிங் காம்பினேஷன் இன்டாக்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் என்னென்னா இந்த காம்பினேஷனில் நம்ம அளவீடு எடுக்கிறது வந்து 2019 தான் அளவீடு எடுக்கணும். எதிர்க்கட்சி வரிசையில் 3 முனைகளாக பிரிந்து இருக்கிறது ஓட்டு. அதாவது நம்ம திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுக்கள். ஆனால் 2019 தேர்தலில் திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு. என்னென்னா 5 வருட பிஜேபியின் எதிர்ப்பு ஓட்டுகள், ஆன்டி இன்கம்பன்சி, கிட்டத்தட்ட வந்து 8 வருட நம்ம அதிமுகவின் எதிர்ப்பு ஓட்டுகள் இருந்துச்சு. 2021 தேர்தலையும் அதே அட்வான்டேஜ் இருந்துச்சு. 10 வருட எதிர்ப்பு ஓட்டுகள் அதிமுகவின், அதே போல் 7 வருட ஆன்டி இன்கம்பன்சி பிஜேபியின், அந்த ரெண்டையும் சொல்லி பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வாங்கினாங்க இதே கூட்டணி. இந்த முறை அதே கூட்டணி அப்படியே இருக்குது. ஆனால் எதிர்கட்சி வரிசையில் 3 முனையாக பிரிஞ்சுக்கிறது எதிர்ப்பு ஓட்டுகள். இந்த முறை இல்லை, 3 வருட ஆன்டி இன்கம்பன்சி ஆஃப் டிஎம்கே யாருக்கு போச்சு அப்படின்றது. ஒருவேளை போச்சா, அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்குதா இல்லைன்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா 53% ஓட்டு தான் 2019 இதே திமுக கூட்டணி வாங்கினது. அது வந்து 2,28,00,000 ஓட்டு 2019 திமுக கூட்டணி வாங்கினது. எதிர்கட்சி கூட்டணி விட்டுருங்க, அது பிரிஞ்சு இருக்குது. 2,28,00,000 ஓட்டில் எவ்வளவு குறையுது அவங்களுக்கு, அதை பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே வந்து திமுக மட்டும் வாங்கின ஓட்டு 1,33,00,000 ஓட்டு 2019. அதே அளவுக்கு சீட்டு தான் ஏறக்குறைய நிற்கிறாங்க. இந்த இடையும் ஒரு சீட்டு குறைவாக நிற்கிறாங்க. அப்போது 1,33,00,000 திமுக தனிப்பட்ட முறையில் வாங்குறாங்களா இந்த முறை? அதுவும் திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கையை இந்த தடவை கொடுக்குது. செக்கு இதில் குறைஞ்சதுன்னா இது 2026 பிரதிபலிக்கும். ஏனென்றால் எல்லா தொகுதியும் தொடர்ச்சி அறிஞ்சிங்க 2019 தேனி தொகுதியை தவிர. ஆனால் அதே 2021 தேர்தலில் அதே கூட்டணி தான் உங்ககிட்ட இருந்துச்சு. ஆனால் 75 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை இழந்தீங்க. சட்டமன்றத்தில் வேற மாதிரி ஓட்டு போடுவாங்க தமிழ்நாட்டு மக்கள். அப்படி இருக்கும்போது இந்த முறை உங்கள் ஓட்டு குறைஞ்சா அது கண்டிப்பாக 2026 தேர்தலில் எதிரொலிக்கும். எனவே இந்த 3 வருட ஆட்சியில் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்து மீதி 2 வருடங்களுக்கு 520 வாக்குறுதிகள் கொடுத்தீங்களே, அதில் வாயளவில் சொல்லாமல் இதிலெல்லாம் எதெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வந்தீங்க, பழைய பென்ஷன் திட்டம் முதற்கொண்டு அப்படின்றத வந்து மக்கள் ஒரு எச்சரிக்கையாக கொடுக்குறாங்க தமிழ்நாட்டு மக்கள். அதாவது வின்னிங்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மொத்த சீட்டை வின் பண்ணிட்டோன்றது கிடையாது. ஏன்னா நம்ம ஜனநாயகம் முறைப்படி என்னென்னா who crosses the post wins first, அவ்வளோதான். நீங்கள் 1,00,000 ஓட்டு வாங்கினீங்க, நான் 99,000 ஓட்டு வாங்கினேன்னா நான் வீட்டுக்கு போனோம், நீங்கள் தான் எம்எல்ஏ, நீங்கள் தான் எம்பி. இதுதான் இன்றைக்கி ஜனநாயகம். அப்படி இருக்கும்போது ஓட்டு சதவீதம் உங்களுக்கு குறைந்திருந்தால் அது நாளைக்கு உங்களுடைய ரெப்ரசன்டேஷனும் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு எச்சரிக்கை மணி திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கு இருக்குது. திமுக கூட்டணிக்கு குறிப்பாக என்னன்னா, இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். கூட்டணி என்பது கொள்கைக்காக கிடையாது, சித்தாந்தத்திற்காக கிடையாது, வெற்றிக்காக மட்டும்தான். வெற்றி அந்த தேர்தல் முடிந்த பிறகு நீங்கள் அந்த அனிமூன் முடிஞ்சிருது. ஆட்சியாளர்கள் தவறு செய்தால் இடித்துரைக்க வேண்டும். அதை செய்யாமல் கூட்டணி கட்சிகள் இருந்தால் அவர்களுக்கும் அந்த கெட்ட பேர் போய் சேரும் அப்படின்றது குறிப்பாக வந்து கம்யூனிஸ்ட் போன்ற போராட்ட குணம் கிடைத்த அந்த கட்சிகளுக்கெல்லாம் இது மிகவும் பொருந்தும் என்பதுதான் உண்மை.